இந்த முத்துமாலையம்மனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அது ஒரு ரொம்ப காட்டு பகுதி, அடர்ந்த வனப்பகுதி அது. அந்த வனப்பகுதியில் நிறைய பயம் இருக்கு. அந்த முக்கூடல் ஆறுல துணி துவைக்கிறாங்க. அங்க தாலியை துவைச்சதுக்கு அப்புறம் தாலியை மணல்ல கவுத்து வச்சிடுவாங்க. மறுநாள் தான் அந்த தாலியை எடுத்து பயன்படுத்துவாங்க. மண்பானை தாலியை தானே எல்லாருமே பயன்படுத்துவாங்க அந்த காலத்துல. மறுநாள் அந்த தாலியை பிரட்டும் போது ஒரே ஒரு தாலியை மட்டும் அவங்களால பிரட்ட முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல கோவில் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு அங்கே வருது. அதே நேரத்தில் இந்த இடம் எனக்கு வேணும், இந்த இடத்துல தான் நான் அமரப்போறேன் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாங்க. அந்த இடத்துல கோவில் அமைக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த ஊர் பகுதி மக்களுக்கிட்ட என்னன்னா, மேற்கு திசை நோக்கி அங்கே அரிய நாயகிபுரம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு சிற்றூர் இருக்கு. அந்த ஊர்ல மேற்கு திசை நோக்கி போனால் அங்கே கருடன் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வட்டமிட்ட கருடனுடைய நிழல் விழுகக்கூடிய இடத்துல தோண்டுனீங்கன்னா உங்களுக்கு நான் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க. உடனே மக்கள் அங்கே போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அந்த விவசாயி கனவுலையும் போயிட்டு ஊர் மக்கள்லாம் வருவாங்க. நான் உன் இடத்துல தான் இருக்கேன், அவங்க என்னை எடுக்கும்போது நீ எந்த தடையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த விவசாயிகிட்டையும் போய் உணர்த்தியிருக்காங்க. அப்போ மக்கள் போகிறாங்க. அதே மாதிரி கருடன் வட்டமிட்டு இருந்த இடத்துல எடுத்திருக்காங்க. கருங்கல் விக்கிரமாக அம்மன் சுயம்புவாக அங்கே வெளிப்படுறாங்க. அந்த சுயம்பு அம்மனை கொண்டு இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த தாலி எடுத்தாங்க பாருங்க. அந்த தாலியாகவே அம்மன் அங்கே காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மண்பானை தாலியையும் இங்கே வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க.